friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பரங்கிக்காய் வச்சு ரொம்பவே அருமையான டேஸ்டான பரங்கிக்காய் புளிக்கறி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம பரங்கிக்காயில் சாம்பார், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் அதே இந்த பரங்கி துண்டுகளை நல்ல காரசாரமாக இந்த மாதிரி புளிக்கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடான சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பரங்கிக்காயை ஒரு சில ஊர்களில் மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க ரொம்பவே டேஸ்டான இந்த பரங்கிக்காய் புளிக்கறியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பரங்கிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கீத்து பரங்கிக்காயை தோலோட இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு பழமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில ஊர்களில் மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் புளி குழம்புக்கு பூண்டு பல் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் பூசணியில் கொஞ்சம் வாய்வுத்தன்மை அதிகமாக இருக்குங்கிறதுனால பூண்டு சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 2.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ அதே ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலாத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன டம்ளர் அளவு 1 டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குழைய வெந்து வரட்டும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இது கலந்து விட்டு ஓரளவு கொதிக்க விடுங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறமா இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. அதனால் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பரங்கி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு இந்த பரங்கிக்காய் வேகணும். அதுக்காக மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ஓரளவு நல்லா சுண்டிடுச்சு. பரங்கிக்காயும் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் பரங்கிக்காய் எந்த அளவு வெந்திருக்குன்ட்டு. இப்போ பரங்கிக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பரங்கிக்காய் நல்லா பதமாக வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த குழம்புல ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் கொஞ்சமாக சின்ன துண்டு வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா அதை கலக்கி விட்டுருங்க. நல்ல காரசாரமான இந்த புளிக்கறியில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த பரங்கிக்காய் புளிக்கறி ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த காரம், புளிப்பு, அந்த பரங்கிக்காயில் உள்ள இனிப்பு, வெல்லத்தோட இனிப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சுவையான பரங்கிக்காய் புளிக்கறி இப்போது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம்.
இப்போ ஒரு சில காய்கறிகளை நம்ம சாம்பார் கூட்டு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பரங்கிக்காயை இந்த மாதிரி புளிக்குழம்புல போட்டு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்ல சூடான சாதத்தோட நம்ம ரெடி பண்ண இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பு போட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இதில் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கறனால இந்த குழம்பே வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அதுவும் நீங்கள் அடுத்த நாள்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு கரண்டி நான் அந்த காரக்குழம்பு ஊற்றிக்கிறேன். நல்லா காரசாரமான இந்த புளிக்குழம்புல ஊறின இந்த பரங்கி துண்டுகளை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பரங்கிக்காய் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பரங்கிக்காய் புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஒரு கரண்டி சாதம் நிச்சயம் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அனைத்து வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்கள் இன்பாக்ஸை தேடி வரும். நிறைய குழம்பு ரெசிபிஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.